என் பெயர் ஷேக் அப்துல் ஹமீத். நான் பாலஸ்தீனத்தின் மண்ணில் பிறந்தேன். என் வாழ்க்கை என்பது இஸ்லாமிய அறிவின் தேடல், சமூக நீதிக்கான போராட்டம் மற்றும் ஒரு முஸ்லிம் ஆன்மாவின் தியாகங்களால் நிரம்பியது. என் இளமைக் காலம் பாலஸ்தீனத்தின் நெய்ட் நகரில் தொடங்கியது. அக்காலத்தில் பாலஸ்தீன் ஒட்டோமான் பேரரசின் கீழ் இருந்தது. என் குடும்பம் மத்போதனைகளில் ஆழமான பற்று கொண்டது. என் தந்தை ஒரு மத அறிஞராக இருந்ததால் இளம் வயதிலேயே குரான் மற்றும் இஸ்லாமிய நெறிகளைக் கற்றேன். என் இதயத்தில் அறிவின் தீயானது பற்றி எரிந்தது. அறிவைத் தேடும் ஆர்வம் என்னை அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திற்கு இட்டுச் சென்றது. அங்கு நான் இஸ்லாமிய சட்டம், தீர்ப்பு முறைமை மற்றும் அரபு இலக்கியத்தில் பயிற்சி பெற்றேன். 1930இல் பாலஸ்தீனில் பிரிட்டிஷ் ஆட்சி வலுப்பெற்றது. அதே காலத்தில் யூதர்களின் குடியேற்றங்கள் அதிகரித்தன. என் மனம் வருந்தியது. நான் என் கல்வியை முடித்து பாலஸ்தீனுக்குத் திரும்பிய போது என் மக்களின் துயரத்தை நேரில் கண்டேன். அப்போதே நான் இஸ்லாமிய ஒற்றுமை மற்றும் பாலஸ்தீனிய விடுதலைக்காக பாடுபட முடிவு செய்தேன். நான் பல இஸ்லாமிய அமைப்புகளில் ஈடுபட்டேன். இக்வான் அல் முஸ்லிம் இயக்கத்துடன் தொடர்பு கொண்டேன். இந்த இயக்கம் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்காக போராடியது. நான் என் பேச்சுகள் மூலம் இளைஞர்களை உணர்வுபூர்வமாகத் தூண்டினேன். ஆனால் அரசியல் காரணங்களால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் என்னை கைது செய்தனர், சிறையில் அடைத்தனர். ஆனால் சிறைச்சாலைகள் கூட என் உறுதியை முறியடிக்க முடியவில்லை. 1950களில் பாலஸ்தீனில் நிலைமை மோசமாகியது. இஸ்ரேல் நாடு உருவானது. என் மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டனர். நான் என் குடும்பத்துடன் ஜோர்டானுக்கு குடிபெயர வேண்டியதாயிற்று. அங்கு நான் ஒரு மத ஆசிரியராகவும் பிரசங்ககராகவும் தொடர்ந்தேன். என் வாழ்க்கையின் நோக்கம் இஸ்லாத்தின் வெற்றிக்காக பாடுபடுவதாக மாறியது. 1960களில் நான் சவுதி அரேபியாவில் குடியேறினேன். அங்கு நான் இஸ்லாமிய நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றினேன். என் தீர்ப்புகள் நியாயமானவையாக இருந்தன. 1970களில் நான் மக்காவின் புனித பள்ளிவாசலின் இமாம் ஆனேன். இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மரியாதைகளில் ஒன்று. என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நான் பல இஸ்லாமிய அறிஞர்களுடன் இணைந்து பணியாற்றினேன். நான் பல புத்தகங்களை எழுதினேன். அவற்றில் இஸ்லாமிய நெறிமுறைகள், சமூக நீதி மற்றும் பாலஸ்தீனிய பிரச்சினை பற்றிய என் சிந்தனைகள் பதிவு செய்யப்பட்டன. 2001ஆம் ஆண்டு நான் இறைவனை சந்திக்கும் நாள் வந்தது. என் வாழ்க்கை நீண்டதாக இருந்தது. ஆனால் அது எளிதானதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக இருந்தது.